சரி வாங்க ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர்ஸோட தனித்துவமான பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸ்விக்கில நீங்க எந்த ஷிஃப்ட் டைமிங்ல ஒர்க் பண்ணணும் அண்ட் எவ்வளவு நேரம் ஏர்ன் பண்ணணும்னு டிசைட் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கு. நிஜமாதாங்க, நீங்க எவ்வளவு நேரம் அண்ட் எவ்வளவு ஏர்ன் பண்ணணும்னு டிசைட் பண்ணலாம். டார்கெட் மற்றும் மைல்ஸ்டோன்ஸ் கம்ப்ளீட் பண்ணா இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். மழைக்காலம் அப்புறம் பண்டிகை காலம்ல ஒர்க் பண்ணா எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் கிடைக்கும். சிறப்பான இன்சூரன்ஸ் திட்டம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி இருந்தா உங்க ஒய்ஃப் இல்ல ஹஸ்பண்ட் அப்புறம் 2 குழந்தைகளுக்கும் இன்சூரன்ஸ் உண்டு. இது கூடவே ஸ்விக்கி உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ஃப்ரீ ஸ்கில் பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் என்னங்க, ஸ்விக்கிக்கு வாங்க, ரைட் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க. உங்களுக்கு வீக்லி பேமெண்ட் வந்துடும். உங்க ஏர்னிங்ஸை நீங்க ஆப்ல செக் பண்ணிக்கலாம். நீங்க பண்ற ஒவ்வொரு டெலிவரிக்கும் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். நீங்க பயணிக்கிற தூரம் மற்றும் நேரத்தை பொறுத்து அமௌண்ட் கொடுப்பாங்க. டார்கெட் அச்சீவ் செய்யும் போது கூடுதலா இன்சென்டிவ்ஸும் வரும். அதை பத்தின விவரம் எல்லாம் ஆப்ல இருக்கும். கூடவே மழைக்காலங்கள் அப்புறம் பண்டிகை காலம் மற்றும் வார இறுதி நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஒர்க் பண்ணா எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அதிக நேரம் ஆப்ல ஆன்லைன்ல இருந்தா அதிகமா சம்பாதிக்க முடியும். லஞ்ச் மற்றும் டின்னர் நேரங்களில் டெலிவர் செய்யப்படும் ஆர்டர்களுக்கு நீங்கள் அதிக ஆர்டர் ஏர்னிங்ஸ் பெறுவீர்கள். வார இறுதி நாட்கள்ல இன்னும் அதிகமா இருக்கும். நீங்கள் எத்தனை மணி நேரம் லாகின் பண்ணீங்க, டெலிவரி செய்யப்பட்ட ஆர்டர்கள் மற்றும் ஏர்னிங்ஸ் பற்றிய அனைத்து விவரங்களையும் உங்க ஆப்லயே காணலாம். உங்களோட சர்வீஸ்க்கு உங்க சார்பா ஸ்விக்கி டெலிவரி சார்ஜஸ் டிசைட் பண்ணி வர ஏர்னிங்ஸை டிடக்ஷன்ஸ் அப்புறம் டாக்ஸஸ் போக பே பண்ணிடுவாங்க. இப்போ பெனிஃபிட்ஸ் அண்ட் பே அவுட்ஸ் கிளியர்ல? சரி வாங்க, நான் உங்களை ஸ்விக்கியோட டெலிவரி பார்ட்னர் வேர்ல்டுக்கு கூப்பிட்டு போறேன். ஸ்விக்கில நீங்க உணவு, மளிகை பொருட்கள் மற்றும் கஸ்டமர் கேட்கிற எந்த ஒரு பொருளையும் பிக்கப் டிராப் செய்யலாம். அது இப்படிதான் நடக்கும். கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க, ரெஸ்டாரண்ட் இல்ல ஸ்டோர் பார்ட்னர் அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நீங்க அதை பிக்கப் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது நீங்க ரெஸ்டாரண்ட் பார்ட்னர், ஸ்டோர் ஸ்டாஃப் மற்றும் கஸ்டமர்ஸை மீட் பண்ணுவீங்க. மறக்காம அவங்களுக்கு சிரிச்ச முகத்தோட ஒரு வணக்கம் சொல்லுங்க. முகேஷ், நீங்கள் பெனிஃபிட்ஸ், பே அப்புறம் நாங்கள் பார்க்குற வெவ்வேறு ஆட்கள் பற்றி சொன்னீங்க. நான் அவங்களுக்கு நம்ம டெலிவரி ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டட்டுமா? கண்டிப்பா. என்னோடய ஷிஃப்ட் ஆரம்பிக்க போகுது. ஷிஃப்ட்டுங்கிறது நான் என் ஆப்பில் புக் பண்ணுற ஒர்க் டைமிங். உங்களுக்கு அது எளிமையாக ஸ்விக்கி உங்களுக்கு சில நாட்கள் ஷிஃப்ட் புக் பண்ணி தருவாங்க. இதை பற்றிலாம் நீங்கள் டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் தெரிஞ்சுக்குவீங்க. நான் என்னோட ஜோனுக்கு வந்துட்டேன். ஜோனுங்கிறது நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஒர்க் ஏரியா. நான் என் ஜோனுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஆர்டர் வரும். எனக்கு இப்போ ஒரு ஃபுட் ஆர்டர் வந்திருக்கு. உடனே நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆர்டரை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ரிஜெக்ட் பண்ணால் உங்கள் வருமானம் குறையும். அது கூடவே பெனால்ட்டிஸும் வரும். கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் நான் மேப் ஃபாலோ பண்ணி பிக்கப் லொக்கேஷன் போயிடுவேன். பிக்கப் லொக்கேஷன் வந்ததும் ரீச் த பிக்கப் லொக்கேஷன் கிளிக் பண்ணிடுவேன். ஸ்க்ரீனில் ஆர்டர் ப்ரிப்ரேஷன் ஸ்டேட்டஸ் ஈஸியாக பார்க்க முடியும். இப்போது ஆர்டர் ரெடி டு பிக்கப்னு காட்டுது. அதனால நான் ஆர்டரை பிக்கப் பண்ண போகிறேன். ஆர்டர் ரெடி டு பிக்கப் மெசேஜ் வந்ததும் ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் கிட்டேருந்து அதை கலெக்ட் பண்ணி பிக்கப் ஓடிபி அல்லது பார்கோடை ஸ்கேன் செய்து பிக்கப் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நான் எப்பொழுதும் எல்லா உணவுப் பொருளையும் சரியான முறையில் பேக்கில் வைப்பேன். ஜூஸஸை அதுக்கு கொடுத்துருக்கிற இடத்துல எளிதாக டேமேஜ் ஆகக்கூடிய பொருளை அதோட மேல் பக்கம் மேலே இருக்கிற மாதிரின்னு வச்சா சிந்தாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பிக்கப் பண்ணதுக்கு அப்புறம் ஒருபோதும் ஆர்டரை கேன்சல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் பெனால்ட்டிஸ் வரும். அந்த செயல் கஸ்டமர்ஸை கோபம் அடைய வைக்கும். சரி வாங்க, இப்போ டெலிவர் பண்ண போகலாம். டெலிவரி லொக்கேஷன் ரீச் ஆனதும் கதவு கிட்ட வச்சுட்டு போங்க, கால் பண்ணாதீங்கன்னு கஸ்டமர் டெலிவரி அல்லது வாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. அப்படி ஒன்றும் இல்லைன்னா நான் பேக்கேஜை கஸ்டமர் கிட்ட டெலிவரி பண்ணிடுவேன். நான் எப்பொழுதும் கஸ்டமர்ஸ் கிட்ட சிரிச்ச முகத்தோட வணக்கம் மற்றும் நன்றி சொல்லுவேன். இந்த செயல் அவங்கள மகிழ்ச்சி ஆக்கும்.
அதோட எனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கும் கிடைக்கும். சில கஸ்டமர்ஸ் நல்ல வேலைக்கு டிப்ஸ் கூட தருவாங்க. அதிக டிப்ஸ்னால் அதிக வருமானம். அப்புறம் நான் ஆப்பில் டெலிவர்ட்னு அப்டேட் பண்ணிவிடுவேன். எப்பவும் நம்ம ஆர்டரை டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலிவர்ட்னு அப்டேட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் பெனால்ட்டிஸ் வரும், டிப்ஸும் கிடைக்காது. இப்படித்தான் நான் ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணுவேன். நான் இப்போ அதிக ஆர்டர் பெற என்னோட ஜோனுக்கு போகிறேன். நீங்களும் இதே மாதிரி மளிகை மற்றும் வேறு பொருட்கள் டெலிவர் பண்ணுங்கள். ஆர்டர் வந்தவுடன் என்ன செய்ய வேண்டும்? ஏ. ஆர்டரை ரிஜெக்ட் செய்து அபராதம் செலுத்தவும். பி. உடனடியாக ஆர்டரை கன்ஃபார்ம் செய்து எப்போது ஆர்டரை டெலிவர்டு என குறிக்க வேண்டும். ஏ. வாடிக்கையாளரின் லொகேஷனை நான் அடைந்தவுடன். பி. வாடிக்கையாளருக்கு பேக்கேஜை வழங்கிய பிறகு. ஆர்டர் டெலிவரி பண்ணும்போது ஏதாவது சின்ன சிக்கல் வந்தால் நான் ஹெல்ப் செக்ஷனுக்கு போய் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நடந்துப்பேன். நீங்கள் சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணால் விரைவில் தீர்வு கிடைக்கும். ஆர்டர்ஸ், ஏர்னிங்ஸ், பே அவுட் அண்ட் இன்சென்டிவ்ஸ் பற்றி விவரம் தேவைப்பட்டால் நான் டெலிவரி பார்ட்னர் சப்போர்ட் செக்ஷனுக்கு போய் சரியான ஆப்ஷனை தேர்வு செய்வேன். அப்படி பண்ண அப்புறம் ஸ்விக்கி எனக்கு கால் இல்லை சேட் மூலமாக என் பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பாங்க. எனக்கு வேலை பற்றி ஏதாவது சந்தேகமோ இல்லை புது ப்ராசஸ் அண்ட் ஆப் ஆப்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் என் ஆப்பில் ஸ்விக்கி ஸ்கூல் செக்ஷனுக்கு போவேன். அது எப்பவும் புது புது விஷயத்தை கற்றுக்க உதவும்.